ஜிகனா திரைப்படத்தின் திரைவிமர்சனம். அழகில்லாத இருவர் பேஸ்புக்கில் பொய்யான உருவத்தோடு காதலிக்க ஆரம்பிக்கிறார்கள். இருவரும் நேரில் சந்திக்கும் போது என்ன ஆகிறது என்பதுதான் ஜிகினா. படம் ஏற்படுத்துகிற சலசலப்புக்கு முன் அதன் பளபளப்பு சற்றே குறைச்சல்தான். கார் டிரைவரான விஜய் வசந்திற்கு தனது ஐடி கஸ்டமர் மூலம் பேஸ்புக் அறிமுகம் கிடைக்கிறதா? ஒரு அக்கவுண்டை உருவாக்கி தரும் அவர்கள், இதில் நீ சேட் பண்ணலாம், பொம்பளை பிள்ளைங்களோடு கடலை போடலாம் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். என் மூஞ்சை பார்த்தா இதெல்லாம் நடக்குமா என்று ஐயுறும் விஜய் வசந்திற்கு அவர்கள் தரும் மாற்று வழி வேறு ஒரு அழகான பையனின் படத்தை பயன்படுத்துகிற வித்தை. வேறு ஒரு முகத்துடன் ஹீரோயின் சானியா தாராவுடன் கடலை போட ஆரம்பிக்கிறார் விஜய் வசந்த். வெறும் சாட்டிங் அதற்கு புறம் ஆடியோ சாட்டிங்காக மாறுகிறதா? ஆனால் ஒரு நாள் கூட வீடியோ சாட்டிங்கில் வர மாட்டேங்கிறியே என்ற கேள்வியும் கேட்டுக்கொண்டு காதலை நோக்கி முன்னேறுகிறார்கள். இன்டர்வெலுக்கு முன் ரசிகர்கள் எதிர்பார்த்த அந்த திருப்பம், விஜய் வசந்தோடு பேசுவது சானியா தாரா அல்ல, அவர் வீட்டு வேலைக்காரி. அதற்கு புறம் என்னாச்சு, என்ன முடிவு என்பதுதான் கிளைமேக்ஸ். விஜய் வசந்திற்கு போன படத்தின் வெற்றி முகத்தில் வந்து ஏறி கிடக்கிறதா? அதுவும் க்ளோஸ்அப்பில் கொய்யோ முய்யோ வாழ்கிறார்கள் ரசிகர்கள். நல்ல வேலையாக நானெல்லாம் ரொம்ப சுமார் மூஞ்சிடா என்று அவரை விட்டே சொல்ல வைத்திருப்பதால் கப்சிப் ஆகிறார்கள் ரசிகர்கள். இவர்தான் இப்படி என்றால் இவர் காதலிக்கும் அந்த கருகமணி கேரக்டர் இன்னும் சுத்தம். கருப்பாக இருப்பவர்கள் அழகானவர்கள் இல்லை என்று யார் சொன்னது? ரவிநந்த பெரியசாமி. ரஜினி கருப்புதான், விஜயகாந்த் கருப்புதான், அர்ச்சனா கருப்புதான், வெந்தயா கருப்புதான், இன்னும் இன்னும் லிஸ்ட் போட்டுக்கொண்டே போகலாமே. சரி இருக்கட்டும், எல்லா எக்ஸ்பிரஷனுக்கும் ஒரே மாதிரி தான் மூஞ்சை வச்சிருக்காரு என்று நேரடியாகவே விஜய் வசந்தை படத்தில் கலாய்த்திருப்பதால் நெக்ஸ்ட் கதாநாயகி சானியா தாரா மினிமம் பட்ஜெட் படங்களாகவே நடித்து கொண்டிருக்கிறார். நடிப்பதற்கு அவசியம் அதிகம் இல்லை, கொடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார். படத்தில் அவர் பின்னணி பாடகியா நடிகையா அது ரசிகர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. பாடகிதான் என்றால் பிறகு எதுக்கு போட்டோ ஷூட் எல்லாம்? ஒருவேளை ஸ்டில்கிராஃபரை காதலிக்கிறாரா? இருந்தாலும் வீட்டு வேலைக்காரை கேட்டுக்கொண்டாள் என்பதற்காக அவளுடைய காதலனை பார்க்க பார்க்குக்கு வருவதெல்லாம் டூ மச் ஸ்கிரீன் பிளே. பின் பாதியில் அநேக காட்சிகளில் க்ளோஸ்அப்பில் வந்து கொள்கிறார் அந்த கருகமணி. அட்லீஸ்ட் அவரது பற்களுக்கு போட்டிருக்கும் கிளிப்பையாவது கட்டி படம் பிடித்திருக்கலாம். காதலனும் காதலியும் தனித்தனியாக சாக போகிற அந்த கடைசி நிமிடத்தில் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் என்கிற அவகாசத்தை டைரக்டர் வலிய திணிச்சிருந்தாலும் மிகப்பெரிய மேஜிக் அது. தற்கொலை எண்ணம் அடிக்கடி வரும். காதல் கோழைகள் அவசியம் ஒரு முறை இருமுறை அந்த காட்சிகளை மட்டும் திரும்ப திரும்ப பார்த்து திருந்தலாம். அவ்வளவு இக்கட்டான நேரத்திலும் உன் பெயர் என்ன என்று விஜய் சந்திடம் கேட்டுவிட்டு அவர் பாவாடை என்று பதில் சொன்னதும் அந்த பெண் கதி கலங்க சிரிக்கிறாரே, அது அக்லியை மீறிய அழகா. 40 வயதுக்கு மேல் இருக்கிற ஆண்கள் எல்லாம் கிழவங்கதான் என்கிற வசனத்தை கேட்கும் போது பல பேர் அதை ஒத்துக்கிறாங்க. எல்லா நேரத்திலும் கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் கையை விட்டு எஸ்கேப்லயே தெரியும் அந்த வில்லனும் அவரது அல்லக்கை சிங்கம் புலியும் சீரியஸ் நேரத்திலும் சிரிப்பு திருடர்கள் ஆகிறார்கள்.